வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸு ஃப்ரீ கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி கட்டிங் ஒர்க்கு பார்க்க போகிறோம். நிறைய ஃபாலோயர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அப்புறம் தியரி கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்க, ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வீட்டில் இருக்குது, தியரி தான் நான் சொல்லுவேன், ஸ்டிச் பண்ணி காட்டுவேன், கட்டிங் பண்ணி காட்டுவேன், ஸ்டிச் பண்ணி காட்டுவேன். என்னென்ன செய்ய போகிறோங்கிறதையும் நான் அப்பப்போ சொல்லிடுவேன். எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நம்ம தைக்கலாம். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதுக்காக நீங்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை நான். மற்றபடி எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கிளாஸில் கற்றுக்கலாம். நான் இதை சிம்பிளாக எல்லா விதமான பெண்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, படித்தவங்க படிக்காதவங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுக்கறதுனால சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ரெக்கார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதனால அந்த இதுக்கு நான் போகிறதில்லை. கேஷுவலாக எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து எப்படி கற்றுக்குவோமோ அந்த மாதிரி தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பேபிஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம், கட்டிங் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் விவரமாக படிக்கணும். அதனால் இதை பார்த்துட்டு கட்டிங் போட்டுடலாம் துணியில், நாளைக்கு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேபிஸ்க்கு போடுற ஒரு 4 ஐட்டம் மட்டும் பார்க்குறோம். நிறைய இருக்குது, ஆனால் நம்ம ஒரு 4 ஐட்டம் மட்டும் பார்க்கலாம், நிறைய வேண்டாம். ஏலைன் ஃப்ராக்குன்னு ஒன்று பார்க்கலாம், அப்புறம் பேபிஸ் ஷிம்மி ஒன்று பார்க்கலாம், பேபிஸ்க்கே போடுற பெட்டிக்கோட் ஒன்று, பாபா ஷூட்டுன்னு போடுவோம், அதுக்கு டிஷர்ட் போடலாம், ஷர்ட்டு போடலாம். அது இல்லாமல் வெறும் பாபா ஷூட் மட்டும். இந்த 4ம் பேபிஸ்க்கு. பேபிஸ்னால் ஒரு 1 இயர் 2 இயர் வரையும் உள்ள பேபிஸ்க்கு நம்ம இதை தைக்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு செக்ஷனில் பேபிஸுங்கிறது ஃபஸ்ட்டு செக்ஷன், அதில் ஃபஸ்ட்டு கிளாஸு ஏலைன் ஃப்ராக்கு தைக்க போகிறோம். அதுக்கு நமக்கு இப்போ நான் அதுக்கு ஏலைன் ஃப்ராக்குக்கு அளவுகள் எழுதியிருக்கேன். சுற்றளவு, மொத்த சுற்றளவு, மொத்த உயரம், பாடி சுற்றளவு, பாடி உயரம், கழுத்தகலம், தோள்பட்டை, முன்கழுத்து, பின்கழுத்து, ஆம்ஹோல், இதுதான் தேவை. இதை எழுதியிருக்கேன். தமிழ்லையும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன். தமிழ் தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இது. தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதனாலும் நான் செய்யும்போது நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம். இதை தமிழில் எழுத படிக்க தெரியாதவங்களாம் இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் புரியலைனாலும் நான் கட் பண்ணும்போது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. எழுதி வச்சு தான் படிக்கணுங்கிறது இல்லை. இது தமிழில் இருக்குது. இப்போ இங்கிலீஷ்லேயுமே டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸு, டோட்டல் ஹைட்டு, இதை ஹைட்டுன்னு சொல்லலாம், லென்த்துன்னு சொல்லலாம். அப்புறம் பாடி சர்க்கம்ஃபரன்ஸு, பாடி ஹைட்டு, நெக் வித்து, ஷோல்டர் வித்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆம்ஹோல். இந்த துணியை ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு தைக்கலாம், 1 வயசு குழந்தையும் போடலாம். 2 வயசு குழந்தைங்க கூட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும். முழங்கால் வரையும் வரும். 1.5 மீட்டர் துணி இதுக்கு தேவை. அந்த ஷிம்மிக்கான அந்த ஏலைன் ஃப்ராக்குக்கான படம் இது தான். இது துணி 4ஆக மடித்து போட்டிருக்குது. அதை எப்படி மடிக்க போகிறோன்னு துணியில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்படி குறிக்க போகிறோன்னு இந்த படம் நீங்கள் நீங்கள் இதே மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. 1 சைடு நோட்டாக இருந்தால் இந்த பக்கம் லைன் மேலே எழுதிக்கலாம், இந்த பக்கம் படம் வரைஞ்சிக்கலாம். ஷிம்மி முழுசாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இது கட்டிங்கோட லே அவுட்டு. இது ஃபுல்லாக இருக்கிற வியூவு. இப்போ நம்ம கட்டிங்க்கு போகலாம். இப்போ நான் இதுக்கு துணி எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாக புது துணி தான் எடுத்து சொல்லி கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிற விவரங்களை சொல்ல முடியுங்கிறதுக்காக நான் புது துணி தான் எடுத்திருக்கேன். உயரம், இந்த துணியில் எடுத்து அளவு எடுக்கும்போது நம்ம அளவுகளில் இருக்கிற அந்த உயரம், ஹைட்டு, அந்த லென்த்து எப்போதுமே இந்த கரை இருக்குது பாருங்கள், இந்த கரை பகுதியில் தான் நம்ம எடுக்கணும். இந்த கரை பகுதியில் தான் உயரம் வரணும். ஹைட்டு, அதாவது ஹைட்டு இதில் தான் வரணும். இந்த பிசுறு பகுதி, இதை ரா எட்ஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நூல் நூலாக வரும் இல்லையா, கட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, இதை தமிழில் சொன்னால் பிசுறு பகுதிம்போம்.
இங்கிலீஷில் சொன்னால் ரா எட்ஜிம்போம். இதில் வந்து நமக்கு சுற்றளவு தான் வரணும், உயரம் வரக்கூடாது. இப்போ நம்ம துணி வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கரவை ஒத்தையாக இப்படி எடுத்து போட்டுக்கிட்டு தான் அளவு எடுக்கணும். இப்போ நம்ம துணி வந்து முதல்ல நம்ம குறிக்க வேண்டியது ஹைட்டு, உயரம். அந்த ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 25. நோட்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எடுங்க, எனக்கு தெரியும், அதனால் நான் இப்படியே எடுக்கிறேன். நம்ம வந்து டோட்டல் ஹைட்டு வந்து 25. இந்த 25ன்னு இந்த பெரிய கோடு வருது இல்லையா, அதுக்கிட்ட இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த துணியை அந்த இதை பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படியே ஃபுல்லாக மடித்து அந்த இடத்த இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கணும். இப்படி போட்டுட்டு சரியாக மடித்து போட்டுக்கணும். இந்த துணி ஏறத்தாழ இருந்ததுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வராது, உயரத்தில் இதில் எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் ஆகிடும். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க, 25 இருக்கா அப்படின்னு. இப்போ நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸு 20 எடுத்திருக்கோம், 20ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 20 வந்து இப்போ இங்கே நம்ம உயரம் எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் 20 எடுக்கணும். இந்த 20ன்னு வர்ற இடத்துல இங்கே குறிச்சிடணும். அதே மாதிரி இங்கேயுமே 20ன்னு வருது இல்லையா, கீழே நம்ம 25 எடுத்து மடித்து போட்டிருக்கோம்ல, அதில் இங்கேருந்து 20 எடுத்து குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு மறுபடியுமே நம்ம இந்த 20ன்னு குறிச்சிருக்கிற இடத்துல 25 இருக்கா செக் பண்ணிக்கணும். முன்ன பின்ன இருக்கும் சில சமயம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி நேராக கோடு போட்டுடணும். டேப் பெரிய ஸ்கேல் 2 அடி ஸ்கேல் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, 2 அடி ஸ்கேல் இருந்ததுன்னா கூட 25க்கு பத்தாது, ஏன்னா இதில் 24 தான் இருக்கும். டேப் அப்படி வச்சு இப்படி கோடு போட்டுடணும். கோடு போட்டுட்டு இந்த கோட்டு மேலேயே நம்ம கட் பண்ணணும். இப்படி கோட்டு மேலேயே கட் பண்ணிட்டு வரணும். இப்படி அது வரையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் 25க்கு போட்டிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு துணி தான் இருக்கும், இதில் ஒரு துணியை கட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த பெருசு மீதி இருக்கிற துணியை எடுத்துடணும். நீங்கள் 1.5 மீட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் மீதி இருக்கும் துணி. நிறைய இருந்தது, என்னது வந்து நிறைய இருக்குது, அதனால் மீதி நிறையா இருக்குது. இப்போது இங்கே வந்து இந்த பக்கம் 25 இருக்குது, இந்த பக்கம் 20 இருக்கா. இது இப்படியே வச்சு நம்ம வெட்டக்கூடாது. இதை மறுபடியும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும், அதாவது மடிச்சிக்கணும். இப்படி மடிச்சிட்டோம்னா இப்போ இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா 4 துணின்னு, அது மாதிரி பாருங்கள், இங்கே 4 துணி இருக்கும். 4 துணி கீழே 10ன்னு போட்டிருக்கிறேன்னா இங்கே பாருங்கள், இதில் 10 இருக்கும். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 25. இதுதான் இந்த அளவு, அதாவது இந்த அளவு. இப்போது இந்த இதுக்குள்ளே தான் நம்ம இந்த மாதிரி குறிக்கணும். அதை எப்படி இப்போ குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாடி சுற்றளவு, அதாவது பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் 7ன்னு போட்டிருக்கேன். அந்த 7 இப்படி மேலே, அதாவது சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த பிசுறு பகுதியில் தான் வரணும். அதனால் இப்படி போட்டு இதில் டேப்பை இப்படி வச்சு 7ன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல இப்படி குறிச்சிக்கணும். அப்புறம் பாடி ஹைட்டும் 7ன்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் தான் ஹைட்டு, இந்த பக்கமும் குறிக்கலாம், ஆனால் நமக்கு இந்த பக்கம் தான் ஃபோல்டு பகுதியில் தான் நமக்கு தேவை. ஃபோல்டு பகுதினா மடிப்பு பகுதி, இந்த பக்கம் ரா எட்ஜ் ஃப்ரீ பிசுறு பகுதி ஓப்பன். இப்போ இந்த பக்கமும் 7 குறிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு 7 வரணும் இல்லையா, அதனால் இங்கே இப்படி வச்சு குறிச்சிக்கலாம். இதுவும் 7 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு தடவைக்கு பாருங்கள், கரெக்டாக 7 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம்.
இப்போ போட்டாச்சுன்னா நம்ம இந்த கட்டம் போட்டாச்சு. இதுதான் நமக்கு பாடி பகுதி, இது பூரா பாட்டம் பகுதி. இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம நெக் வித்து ஷோல்டர் எல்லாம் குறிக்கணும். இந்த பாடிக்குள்ளே ஓப்பன் பகுதியில் தான் ஆம்ஹோல் வரணும். ஃபோல்டு பகுதி அதாவது மடிப்பு பகுதியில் கழுத்து வரணும். கழுத்து அகலம், முன்கழுத்து, பின்கழுத்து எல்லாமே. எப்போவுமே டேப்பில் துணி அளவெடுக்கும்போது இப்படி ஓரமாக வச்சு எடுத்து கீழே குறிக்காதீங்க. இப்போ துணியை கீழே இப்படி டேப்பை வச்சு மேலே குறிங்க. அப்போ தான் அது கரெக்டான அளவு வரும். இப்போ நம்ம நெக் வித்து 2ன்னு சொன்னோம், போட்டிருக்கோம், 2ன்னு குறிச்சிருந்தோம். அப்புறம் ஷோல்டரும் 2ன்னு போட்டிருக்கோம். ஷோல்டர் வந்து நெக் வித்து குறிச்ச இடத்துல இருந்து எடுக்கணும். இங்கேருந்து 2. நெக் வித்து கழுத்து அகலம் 2, ஷோல்டர் தோள்பட்டை 2. இப்போ முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே இப்போ 2 துணி இருக்குது. இதில் 2 கழுத்துமே இந்த பக்கம்தான் வரணும். முதல்ல முன் கழுத்து குறிக்கலாம். முன் கழுத்து 3.5. இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற பெரிய கோடு 3.5. அப்புறம் பின் டேப்பை எடுக்கவே வேண்டாம். பின் கழுத்து 3 இந்த இடத்துல குறிக்கணும். குறிச்சிட்டு இப்போ அடுத்தது ஆம்ஹோல்னு எழுதியிருக்கேன். அந்த ஆம்ஹோலை இந்த சைடில் ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். பாடிக்குன்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டோம் இல்லையா, ஒரு ஸ்கொயர். அதில் அந்த கோட்டு மேலேருந்து 4 எடுத்துக்கணும். இந்த இடத்துல கோட்டு மேலே குறிச்சிக்கணும் 4ன்னு. அப்புறம் இந்த 7 குறிச்சிருக்கோம் பாருங்கள், கோடு போட்டிருக்கோம்ல. அந்த கோட்டில் சும்மா லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு. இது இப்படி இருக்க இந்த கீழ் பகுதிக்கு வாங்க. கீழே வந்து கீழேருந்து ஒரு 4 இன்ச்சு ஹைட்டில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வளைவுகள் போடணும். வளைவு வந்து நம்ம அப்படியே போட முடியாது. அதனால் இதை வந்து பாக்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கலர் உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ப்ளூவு, சிகப்பு, வெள்ளை. இப்படி பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். ஆம்ஹோலுக்கு இங்கே ஷோல்டர் அதாவது நெக்கு வித்துலேருந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஷோல்டர் தோள்பட்டை குறிச்சிருக்கோம், அதிலேருந்து ஆம்ஹோலுக்கு குறிச்சிருக்கோம். இப்போது இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த ஆம்ஹோல்லேருந்து இப்படி கிராஸாக ஒரு கோடு. இது எதுக்குன்னா நமக்கு பாடி சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு கிராஸ் லைன் போடலாம். இப்படி போடணும். இப்படி ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, டேப் வச்சு போட்டாலும் சரி. இதுவரையும் போட்டுட்டு இதுக்கு நேராக போடுங்க. ஏன்னா அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அந்த ஃப்ராக் வந்து தைச்சி போட்ட பிறகு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படியே போட்டிருந்தோம்னா பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா வராது. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா, அது எதுக்குன்னா இந்த கீழே இருக்குல்ல ராயட்ஜு, அதில் சென்டரில் குறித்து தோராயமாக குறித்தா போதும். இதுக்கு வந்து கரெக்டான அளவு குறிக்கணும்னு இல்லை. இங்கேருந்து இப்படி நேராகவே வந்து இங்கேருந்து இப்படி கிராஸாக. ஏன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்கும்போது நேராக இப்படி கூராக இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லாம் பாக்ஸ் போட்டுட்டோம். இப்போ கழுத்து கையெல்லாம் ரவுண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வளைவு இந்த கோடு இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இந்த கோட்டில் ஒரு பாதி, இங்கே குறுக்க ஒரு கோடு வருது இல்லை, அதில் பாதி குறிச்சிட்டு இதை வந்து இப்படி வளைவா. எல்லா லேடிஸுக்கும் கோலம் போட தெரியும், அதனால் இந்த வளைவு கரெக்டாக வரும். இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி கீழே இருக்கிற கோடுக்கு போட்டு இந்தியும் ஒரு கோடு போட்டு இப்படி வளைவு போட்டுடணும்.
இந்த வளைவு போடுறதுக்கு தான் உங்களுக்கு பழக்கம் வரணும். இது தார்மாராக போட்டுட்டிங்கன்னா வராது. குறுகலாக போட்டிங்கனாலும் பாப்பாவுக்கு கழுத்து உள்ளே போகாது. அதே மாதிரி தான் இந்த வளைவுக்கு, இந்த பாக்ஸுக்கும் இதில் ஒரு பாதி குறிங்க, இதில் ஒரு பாதி குறிங்க. குறிச்சிட்டு இந்த கோட் நம்ம குறிச்சதுலேருந்து நல்ல ஒரு ரவுண்டு குவார்ட்டர் சர்க்கிள், அதாவது வட்டத்தில் பாதி கால்வாசி வட்டம் இப்படி போட்டுடணும். இந்த கோடு நல்லா அச்சா போட்டுக்கலாம். தெரியலைன்னு நினைக்கிறேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது தெரியுதா? படம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். கழுத்து பக்கத்தில் இருந்து தான் எப்போவுமே எந்த துணியுமே கட் பண்ணணும். திருப்பி வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரைஞ்சிட்டு துணி வழுவழுன்னு இருக்குது, வழுக்கிட்டு போகுதுன்னா 2 இடத்துல குண்டூசி எடுத்து குத்தி வச்சுருங்க. அப்போ குத்திட்டா துணி நழுவாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கழுத்து வெட்டும்போது 2 கழுத்து இருக்குது. ஒன்று பின் கழுத்து, ஒன்று முன் கழுத்து. இது துணி 2 துணியும் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற கழுத்தை தான் வெட்டணும். எந்த கழுத்தாக இருந்தாலும் சரி, முன் கழுத்தாக இருந்தாலும் சரி, பின் கழுத்தாக இருந்தாலும் சரி, எது மேலே இருக்குதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வெட்டணும். அதாவது இப்படி கத்திரி எடுக்காமல் திருப்பிக்கிட்டே வெட்டிக்கிட்டே திருப்பிக்கணும். இப்படி ஃபஸ்ட்டு இந்த இதை வெட்டிடணும். இந்த கழுத்தை இப்போ வெட்டக்கூடாது, கடைசியாக வெட்டணும். எப்படி? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வளைவு கட்டத்தை வெட்டிடக்கூடாது, வளைவு தான் வெட்டணும். இப்போ இந்த துணியை நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இப்படி திருப்பிட்டு துணி பிடிச்சு இந்த வளைவை 2 துணி, அதாவது 4 துணியிலையுமே கட் பண்ணணும். இந்த கோடு வரையும் பண்ணுங்க போதும். பண்ணிவிட்டு இந்த கோடு அதே மாதிரி கீழேயும் வெட்டிட்டு அந்த கோடு ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிராஸாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா, இதையும் கட் பண்ணிடலாம். பாதியிலேருந்து கட் பண்ணணும், முழுசாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ராகு. இப்போ என்ன செய்யணும், இந்த ஷோல்டர், அதாவது தோள்பட்டை ஃபோல்டிங்கில் இருக்குது, இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்படி கத்திரிக்கோலை உள்ளே விட்டு இதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது இல்லையா, ஒரே ஒரு துணியை மட்டும் இப்படி எடுத்திங்கன்னா, இங்கே ஒரு துணி மடிச்சிருக்குமா, இதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் இதை 2ஆக மடித்து போடணும். கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம எப்படி வச்சு வெட்டினமோ அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். எந்த இடத்துலையுமே ஷோல்டர்கிட்ட, அதாவது தோள்பட்டைக்கிட்ட, ஆம்ஹோல்கிட்ட, கழுத்துக்கிட்ட எங்கேயுமே இல்லாமல் ஈவனாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த சின்ன பகுதியை வெட்டணும். இன்னொரு கழுத்து, இதுதான் நம்ம வெட்டுறது இது முன் கழுத்து. இப்போ நம்ம இதை வெட்டியாச்சு. இது ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இப்போ இருக்கும். இதை நம்ம இனி தைக்கணும். தைக்கும்போது கழுத்துக்கு இதுக்கும் இதில் 2-3 மெத்தட் இருக்குது. இதை இப்படி உருட்டி தைக்கலாம், பீஸ் வச்சு தைக்கலாம். அதை நான் தைக்கும்போது சொல்லித்தரேன். இப்போ நான் இதை கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இதை ஸ்டிச் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஒரே டைமில் எல்லாத்தையும் இதை நீங்கள் யோசித்து புரிஞ்சு கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தைக்கிறதுக்கு போகும்போது உங்களுக்கு மனசில் நல்லா பதியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை 2 தடவை 3 தடவை நல்லா புரிகிற அளவுக்கு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு துணியில் கட் பண்ணுங்கள்.
கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு தைக்கிற ஸ்டிச்சிங் வீடியோ வரும். இன்றைக்கி கட்டிங் வீடியோவோட தான் முடிக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா பழகிடுச்சு அப்படிங்கும்போது தான் டக்கு டக்குன்னு நம்ம வேகமாக போக முடியும். ஒரு 4-5 கிளாஸ் இப்படி ஸ்லோவாக தான் போகும். அடுத்தது நம்ம இதை ஸ்டிச்சிங் கிளாஸில் சந்திக்கலாம். இதை நல்லா புரிஞ்சு பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு துணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.